அனைவருக்கும் பணிவான முதற்கண் வணக்கம். நான் தான் சேலம் சதீஷ் பேசுறேன். இந்த பதிவு எதற்குனா, தை பிறந்தால் வழி பிறக்கும் தமிழர்களுடைய தலைகள் நிமிர்ந்திட இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடிட குடும்பத்தின் ஒரு அங்கமாக, தாயாக, தந்தையாக, அண்ணனாக, சகோதரனாக எந்த ரூபத்தில் ஒரு மக்களை மகிழ்விக்க வேண்டுமோ அந்த ரூபத்தில் மக்களை நேசிக்கக்கூடிய உன்னத தலைவர் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் திருநாளாம் தமிழர் திருநாள் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பாக 3000 ரூபாயை அறிவித்து ஏழைகளின் இல்லங்களிலே பொங்கல் திருநாளை கொண்டாடும் விதமாக வழிவகை செய்திருக்கிறார் முத்தான முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சங்கிகளினுடைய கதறல் சத்தம் அதிகமாக இருக்கிறது, தற்குறிகளுடைய அலறல் சத்தம் இங்கு அதிகமாக அலறிக்கொண்டிருக்கிறார்கள், கதறிக்கொண்டிருக்கிறார்கள். 2026 திமுக ஆட்சிக்கு வந்து விடுமோ என்கின்ற அச்சத்திலே அவர்கள் வீதியிலே உறைந்து போயிருக்கிறார்கள். தெருக்கள் தோறும் திமுக, இல்லங்கள் தோறும் திமுக, மக்கள் மனதிலே திமுக என்று மக்கள் மனதிலே இன்று ஆள் மனதிலே குடிகொண்டிருக்கக்கூடிய ஒப்பாரும் மிக்காரும் ஒப்பற்ற தலைவர் எங்களுடைய தளபதியார் அவர்களுடைய தலைமையிலே இந்த திராவிட பொங்கல், இந்த சமூக நீதி பொங்கல், இந்த சமத்துவ பொங்கல் எப்படி பொங்கல் பொங்குகிறதோ அதுபோல மக்களுடைய உள்ளங்களும் பொங்க வேண்டும் என்பதற்காக பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு, 3000 ரூபாய் ரொக்கத்தை வழங்கி மக்களை மகிழ்வித்த ஒப்பற்ற தலைவருக்கு எப்படி நன்றி சொல்வது? என்னென்னவோ கட்டுக்கதைகள் எல்லாம் விட்டார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பொங்கல் தொகுப்பு ஓடு நிறுத்த போகிறார், பணம் கொடுக்கவில்லை என்று, கஜானா காலியாகிவிட்டது என்று என்னென்னவோ சொன்னார்கள். எதுவாக இருந்தாலும் என்னுடைய தமிழர்களுடைய தலைகள் நிமிர்ந்து இந்த தமிழர் திருநாளை கொண்டாடும் விதமாக இத்தகைய ஒரு அறிவிப்பை இன்று வெளியிட்ட 2026 நிரந்தர முதல்வர் எங்களுடைய தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கின்றேன். நிச்சயமாக 2026 இந்த தேர்தலிலே, சட்டமன்ற தேர்தலிலே 200 என்பது இலக்கல்ல, அது வெற்றி வாகை சூட போற எண். அதற்கு மேல் வெற்றி பெறுவதுதான் நம்முடைய இலக்கு. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்பதை மாற்றி வெல்வோம் 234, படைப்போம் வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு எந்த சங்கிகளுக்கும் தற்குறிகளுக்கும் அருகதை கிடையாது என்று இந்த பொங்கல் திருநாளில், இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முதல்வருடைய அறிவிப்பை பயன்பெறக்கூடிய குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் மதிக்கத்தக்க ரொக்கமாக வழங்குகிறார். பெண்களுக்கு மாத மகளிர் உரிமை தொகை 1000, கல்லூரி செல்லக்கூடிய மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் 1000, கல்லூரி செல்லக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000, குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000, மொத்தம் 6000 ரூபாய் இந்த மாதத்திலே வழங்கி ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றிருக்கக்கூடிய எங்களுடைய நிரந்தர முதல்வருக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் 2026 திமுக ஆட்சி மலரட்டும், இந்த தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.